சில கட்சிகள் இதுதான் எங்கள் மாநாடு என்று நடத்தி காட்டுகின்ற எண்ணிக்கையை கொண்டு இங்கே கழகத்தின் ஒரு அணி கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. வலிவோடும் பொலிவோடும் மாற்றாரும் பார்த்து திகைக்கூடிய அளவிற்கு வளர்ந்து நிற்கின்ற ஆலமரம் நம்முடைய பேர் இயக்கமாகிய திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகத்தின் தலைமை கழகம், மாவட்ட கழகங்கள், ஒன்றிய நகர கிளைக்கழகங்கள் என்று இருக்கின்ற தாய்க்கழக அமைப்புகளோடு இணைந்து செயல்படுவதற்கு இளைஞரணி தொடங்கி பல்வேறு அணிகள் அதில் புதிதாக தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்த அயலக அணி என்பது மிகுந்த வீரியத்தோடு செயல்படுகிறது என்பதை நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினிலிருந்து இங்கே வரவிருக்கின்ற இளைஞரணியின் செயலாளர் அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் வரை பாராட்டுகின்ற எழுச்சி நடை போடுவதை நாடெங்கும் நாம் காணுகிறோம். முன்பெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கிருக்கிற தமிழர்கள் நடத்துகிற அமைப்பிலே மட்டும்தான் உரை நிகழ்த்துவது என்ற நிலையில் வெளிநாடுகளில் கழகத்திற்கென்று கிளை அமைக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது வாய்ப்பு ஏற்படுத்தி தாருங்கள் என்று பல நாடுகளில் எங்களை போன்றோர் செல்லுகிற போது கொடுத்த அந்த கோரிக்கைகளை கழகத்தின் தலைவர் ஏற்றி இந்த அணியினை தொடங்கி இன்றைக்கு உலகின் எல்லா நாடுகளிலும் கழகம். அதைத்தான் இங்கே உலகெங்கும் திமுக என்று பார்க்கிற போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மாநில கட்சி இந்த பரந்த உலகத்திலே இந்தியா என்ற துணைக்கண்டத்தில் ஒரு மாநிலம் திராவிட தமிழகம். அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியல் போக்கினை மட்டும் தீர்மானிப்பது இல்லை, உலகமெங்கிலும் வாழுகின்ற தமிழர்களின் நம்பிக்கை அரணாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதும் அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் என்பதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதில் தம்பி அப்துல்லா செயலாளராக, கலாநிதி வீராசாமி தலைவராக, அதுபோல மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு துணையாக செயல்படுவதைப் போல் நீங்கள் அவர்களுடைய கரங்களாக மாவட்டங்கள் தோறும் இருப்பது வெறும் இந்த அளவோடு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் என்ற பெயரால் ஒரு பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். நான் எதிர்பார்க்கவில்லை இது இவ்வளவு விமர்சையாக நடைபெறும் என்று. தெரிந்திருந்தால் நான் எப்பொழுதும் பாசறை கூட்டங்களுக்கு செல்லுகிற போது முன்கூட்டியே சொல்லுவது வழக்கம். ஒரு கரும்பலகை வேண்டும், அது ஒரு வகுப்பறையைப் போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லுவது என்னுடைய பழக்கம். அந்த வகுப்பிற்கு கலாநிதியும் வந்திருக்கிறார், அப்துல்லாவும் வந்திருக்கிறார். ஆனால் இன்று நான் ஏதோ ஒரு அரங்க கூட்டம் என்று நினைத்து வந்து இது ஒரு மாநாட்டினை போல நடைபெறுவது, அது நிர்வாகிகள் இவ்வளவு பேர் வந்திருக்கிற போது அது இன்னும் சீரோடும் சிறப்போடும் இருந்திருக்கக்கூடும் வேண்டும் என்று நான் மனதார விரும்புகின்றேன். பொதுவாக ஒரு தலைப்பு தருவார்கள். இன்றைக்கு ஒரு எல்லைக்குள் என்னை நிறுத்தி இருக்கிறார்கள். சமூக நீதி போரில் திராவிட இயக்கம். ஒரு தலைப்பு என்றாலும் கூட அது அவ்வளவு சுருக்கமாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு அல்ல. தம்பி மனுராஜனிடம் கேட்டால் ஒரு 2 மணி நேரம் பேசுவீர்களா என்றார். உண்மையில் இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்றால் 3 மணி நேரம் வேண்டும். இதை பெரும்பாலும் நாங்கள் 2 பகுதிகளாக பேசியிருக்கிறோம். சமூக நீதி என்பது நம்முடைய இயக்கத்தினுடைய அடித்தளம், ஆணிவேர். அதன் அடிப்படையிலே உருவாகி இன்றைக்கு அதன் அடிப்படையிலே தான் வளர்ந்து வியாபித்து நிற்கிற இயக்கமாக நாம் மாறியிருப்பது. அடித்தளம் என்பது சமூக நீதி. ஆக அதே தலைப்பாக தந்திருக்கிற போது நான் தொடக்கத்திலிருந்து வர வேண்டும். இன்று இருக்கிற நிலை வர வேண்டும் என்றால் சற்றேறக்குறைய 2 அரங்குகளில் அதை உரையாற்ற வேண்டும். முன்பெல்லாம் அப்படித்தான். காலையிலிருந்து மதியம் வரை ஒரு பகுதியை பேசிவிட்டு பின்னர் மதியத்திற்கு பின்னால் மீதியை பேசுவது பழக்கம். கழகத்தின் இளைஞரணி செயலாளராக தளபதி அவர்கள் இருந்தபோது அவரோடு நான் துணை செயலாளராக இருந்த நேரத்திலும் பின்னர் மாணவரணி செயலாளராக இருந்த போதிலும் இது போன்ற பயிற்சி முகாம்களை நடத்துகிற நேரத்தில் 2 நாட்கள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம்.
ஒரு தென்னந்தோப்பு ஆற்றங்கரையோரம், அதிலேயே ஒரு பந்தல் அமைத்து இந்த நிகழ்ச்சியை 2 நாட்கள் நடத்தி எல்லோரும் அங்கேயே தங்கி அந்த ஆற்றிலேயே குளித்து, கழகத்தின் இன்றைய தலைவரும் அங்கேயே அவர்களோடு தங்கி குருகுலத்தம் என்று சொல்லுவதையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவிற்கு அந்த பயிற்சி முகாம்கள் நடைபெற்றதை நான் எண்ணி பார்க்கின்றேன். இன்றைக்கு இருக்கிற கால ஓட்டத்தில் ஒரு நாள் ஒரு பகுதி நேரத்தில் இது போன்ற ஒரு தலைப்பிலே பேசுவது என்று நாம் வளர்ந்திருக்கிற நிலையில் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு தலைப்பு என்றாலும் அது விரித்து பேச வேண்டிய ஒன்றாக மாறுகின்றது. தம்பி மனுராஜ் இங்கே ரொம்ப அழகாக தொடக்கி வைத்துவிட்டு பேசினார். ஒரு காலத்திலே இந்த நாட்டில் குறிப்பிட்ட ஒரு சிலருக்குத்தான் எல்லாம் என்று இருந்தது என்பதோடு அவர் சென்று விட்டார். நான் தொடர இருக்கின்றேன். பெரும்பாலும் நாங்கள் தொடங்கியதை இவர்கள் தொடர்வார்கள். இன்றைக்கு தம்பி தொடங்கியதை நான் தொடர்கிறேன். இளைஞரணி தொடங்கிய காலத்தில் அமைப்பு குழுவாக நாங்கள் வலம் வந்தபோது தலைமை கழகத்தின் வெளியீடாகிய கலைஞருடைய உரை ஒன்றினை தொடங்கினோம் தொடர்வோம் என்ற ஒரு நூலினை ₹1 நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் விட்டுவிட்டு வந்தோம். அன்றைக்கு தொடங்கிய அந்த அமைப்பு இன்றைக்கு கடலளவு பறந்து விரிந்திருக்கிறது. தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதன் பொறுப்பினை இன்றைக்கு ஏற்றிருக்கிறார். அப்படி தொடங்கினோம் தொடர்கிறோம் என்று சொல்லுகிற போது என்ன அடிப்படையில் தொடங்கினோம்? ஆரம்ப நாட்களில் நம்முடைய நோக்கம் என்பது அதிகாரத்திற்கு செல்லக்கூடியதாக இல்லை. இங்கிருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்க விரும்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் பட்டதாரிகள்? பட்டம் பெற்றவர்கள் எத்தனை பேர் பல்கலைக்கழகத்தில்? நல்லா தூக்கலாம். உங்க அம்மா அப்பா எத்தனை பேர் பட்டதாரிகள்? முடிஞ்சுதா? இவ்வளவுதான் விடை. இந்த அரங்கத்திலே ஒரு 10-15 பேரை தவிர மீது அத்தனை பேரும் பட்டதாரிகள் என்று கரம் உயர்த்தினார்கள். ஆனால் பெற்றோர் எத்தனை பேர் என்று கேட்ட பொழுது 10-15 கைகள் மட்டுமே தான் மிச்சம் இருந்தது. என்னுடைய நிலையும் அதுதான். என் குடும்பத்தின் முதல் பட்டதாரி, முதல் முதுகலை பட்டதாரி, முதலாக IAS தேர்வு எழுத முயன்றவன், எல்லாம் முதலாக என்று சொல்லுகிற போது நம்முடைய காலத்திலேயே நாம் அத்தனை பேரும் முதலாக என்றால் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நம்முடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் வேளாண் தொழில் பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில பேர் வேறு சில தொழில்களை பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதை மட்டுமே பார்க்கிறவர்களாக அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு சதி இந்த சமுதாயத்தில் காலம் காலமாக பழக்கம் என்ற பெயரால், மதம் என்ற பெயரால், கட்டுப்பாடுகள் என்ற பெயரால் எல்லோரையும் ஒரு வளையத்திற்குள்ளேயே நிறுத்தி வைத்தார்கள். மாடு மேய்க்கிறவர்களாக, ஆடு மேய்க்கிறவர்களாக, ஊரிலே இருக்கிறவர்கள் பயன்படுத்துகிற அழுக்கு துணியை எல்லாம் சுமந்து கொண்டு போய் அதை துவைத்து வெளுத்து எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே இருந்தே கொடுத்து விட்டு போன கூட்டம் ஒன்று இருந்தது. முகமண்டி கிடந்த முடியையும் தலையிலே நிரம்பி இருந்ததையும் ஆற்றோரத்திற்கு வரவழைத்து அவர்களை அழகுபடுத்தி அனுப்புகிறவன் அப்படி அழகுபடுத்தப்பட்டவனுடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியாத நிலையில் இருந்தார். ஒருவன் வீட்டில் உறவினர் இறந்து போயிருப்பான். நெருங்கிய உறவினன் கூட அதை தொட கூசுகின்ற நேரத்தில் அதற்கு எடுத்து எல்லா விதமான சம்பிரதாயங்களையும் செய்துவிட்டு குளிப்பாட்டி அதை கொண்டு போய் கடைசியாக செய்ய வேண்டியது அத்தனையும் செய்தவன் வெட்டியான் என்ற பெயரால் வெகு தூரத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டவன். யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்தவர்கள் உண்டு. அதற்கு பின்னால் ஒருவர் செய்கின்ற காரியத்தை அவர்களே கூச்சமாக அசிங்கமாக கருதுவதை தன் கையால் அள்ளி தன் தலையால் சுமந்து கொண்டு போனவனை நீ இது மட்டுமே செய்ய வேண்டும் என்று இருந்த காலம் ஒன்று இருந்தது. இதெல்லாம் இன்றைய தலைமுறை பல பேருக்கு தெரியாத ஒன்று. சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில பேருக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் உண்மை இதுதான். ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இது போல தொழில்களை செய்து கொண்டு இதை இடி தொழில் என்று சிலராலே நிந்திக்கப்பட்டு ஒதுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் இல்லாவிட்டால் ஊர் நாரி போயிருக்கும். நாடாண்டவர்கள் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். உலகமெங்கிலும் சென்றவன் தமிழனை தவிர வேறு யாருமே கிடையாது. வீரனாய், விவேகியாய், வாணிகனாய், ஞானியாய்,
கற்புக்கரசிகளின் கதைகளை என் குலத்தின் பண்பாடு என்ற பெருமைகளோடு வலம் வந்த தமிழன் சென்ற இடங்களிலெல்லாம் தன்னுடைய புகழை நிலைநிறுத்தினான், நட்பு பாராட்டினான், தன்னை பழித்தவனை வென்று அங்கே தன்னுடைய கொடியை நாட்டிவிட்டு நான் நாடாள வரவில்லை, உனக்கு புத்தி புகட்ட வந்தேன் என்று வெற்றிகரமாக திரும்பி வந்த தமிழன் நான் முன்பு சொன்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டான். எப்போது? ஒரு காலத்திலே போருக்கு கிளம்பிய மன்னன் எந்த திசையிலே செல்லலாம் என்றெல்லாம் பார்க்கவில்லை, எந்த நாளிலே கிளம்ப வேண்டும் என்றும் பார்க்கவில்லை. மற்ற காரண காரியங்களை ஆராய்ந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கூட்டம் வந்தது. வந்த கூட்டம் சொன்னது, மன்னா, இன்றைக்கு நீ போருக்கு கிளம்புகிற போது வடக்கு பக்கம் போகாதே என்று. வடக்கே தான் பகைவன் காத்திருக்கிறான், நான் அங்குதான் செல்வேன் என்று சொல்கிறான். வேண்டாம் என்கிறான். எதிர்பாராமல் அன்றைக்கு மன்னனுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. திரும்பி வந்தவன் அவனை அழைத்து வந்து ஏன் அப்படி சொன்னான் என்கிற போது அங்கே சூலம் இருந்தது, நான் சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை என்கிறான். அப்படி ஆரம்பித்து மெல்ல மெல்ல தான் எதை செய்தாலும் அவர்களிடம் கேட்டு மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து அப்படி சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு தன்னிடம் இருந்த இடங்களை, நிலங்களை, ஊர்களை எல்லாவற்றையும் தாரை காத்து கொடுத்து கொடுத்து மன்னனிடம் இருந்ததெல்லாம் நமக்கு தேவையற்ற கருத்துக்களை சொல்லி வந்தவிடம் சென்று போய் சேர்த்த ஒரு வரலாறு நான் சுருக்கமாக சொல்கிறேன். இருந்ததை இழந்தோம், இழந்தது தெரியாமல் இருந்தோம். மீண்டும் அதை பெற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்த சமுதாயத்திற்கு ஒரே ஒரு இயக்கம் தலையெடுத்து, நீ இதையெல்லாம் வைத்திருந்தால் இது உன்னுடையது, அது பறிக்கப்பட்டது, மீண்டும் பெற வேண்டும் என்ற உணர்ச்சி கொண்டு வந்து அவர்களை வாழ வைத்த இன்றைக்கு உயர்த்தி இருக்கிற இயக்கம் திராவிட பேரியக்கம் வருகிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. காலம் தன்னுடைய நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு போராட்டத்தை உருவாக்கும். அவசியம் ஏற்படுகிற போது ஒரு தலைவனை உலகம் தானாக தேர்ந்தெடுக்கும். இது தேவை என்கிற போது என்னிடம் ஒரு இடத்திலே கேட்டார்கள், முன்பு போல மாணவர்களிடம் மொழி பிரச்சனை தொடர்பான கிளர்ச்சி இல்லையே ஏன் என்று கேட்டார்கள். அப்படி ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிற போது பாருங்கள், தமிழ்நாட்டின் மூலை முடுக்கில இருந்தெல்லாம் வீட்டுக்கு ஒருவன் கிளம்புங்கள் என்பதை போல படையாக வந்து எங்கள் இளைய தலைமுறை நிற்கும், அதுவரை மற்ற கடமைகளை ஆற்றிக் கொண்டிருப்பார்கள் என்றுதான் சொன்னோம். எதற்காக இப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை நான் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் ஒரு மனிதன் தொழில் நடத்துவதற்கு. உங்களைப் போல வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் பல தொழிலுக்கு சென்றிருப்பதைப் போல ஒருவர் வழக்கறிஞர் தொழில் பார்க்க வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுக்கு போன அந்த மனிதன் நீண்ட காலம் அங்கேயே தங்கி விடுகிறார். அவருடைய பணி அங்கே தேவை என்ற காரணத்தால் ஒரு நாள் அவர் தொடர் வண்டியிலே பயணம் செய்கிறார். முதல் வகுப்பிலே பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்கிற போது அதில் வந்த டிக்கெட் பரிசோதகர் சொல்கிறான், நீ யார், எப்படி இதிலே பயணம் செய்கிறார்? என் கையிலே பயணச்சீட்டு இருக்கிறது, இது முதல் வகுப்பு, முதல் வகுப்பு சீட்டு தான் நான் வைத்திருக்கிறேன். நீ பயணச்சீட்டு வைத்திருக்கலாம், ஆனால் உன்னை போன்றவன் இந்த பெட்டியிலே பயணம் செய்யக்கூடாது, இது குறிப்பிட்ட சிலருக்கானது மட்டுமே என்கிறார். பயணம் செய்தவன் பிடிவாதக்காரன், முடியாது, எனக்கு உரிமை இருக்கிறது என்கிற போது அடுத்த ரயில் நிலையம் வருகிற போது கனத்த சரீரமுடைய அந்த டிக்கெட் பரிசோதகர் மெல்லிய உடலோடு இருந்த அவரை சட்டையோடு தூக்கி பிளாட்பாரத்தில் எரிகிறான். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்தவன் பெயர் மகாத்மா காந்தி. வெளிநாட்டுக்கு போய் படித்துவிட்டு கோட்டும் சொட்டுமாக ஒரு இளைஞன் ஊருக்கு வருகிறார். ரயில் நிலையத்தில் இறங்கி ஊருக்கு வண்டியிலே போகிறார். வண்டிக்காரன் சொல்கிறான், நம்முடைய ஊரில் இப்படியெல்லாம் இளைஞர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், ஆங்கிலம் பேசுகிறீர்கள், நல்ல உடை உடுத்துகிறீர்கள், பெருமையாக இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டே செல்கிறவன் யார் வீட்டுக்கு போக வேண்டும் என்கிறான். பண்ணையார் வீட்டுக்கு. ஓ, அவருடைய பிள்ளையா? இல்லை, அவர் வீட்டில் வேலை செய்கிறவனுடைய பிள்ளை நான். உடனே வண்டி நிற்கிறது, கீழே இறங்கு என்று சொல்கிறான். ஏன்? உன்னை போன்ற குலத்தில் பிறந்தவன் வண்டியிலே பயணம் செய்யக்கூடாது, நான் வாடகை தருகிறேன், இதுல என்ன குலம் வேண்டி இருக்கிறது என்கிற போது இறங்க மறுத்த அவரை கீழே இறங்கி மாட்டை அவிழ்த்து விட்டு குடை சாய்த்து கீழே தள்ளி விடுகிறான். கீழே விழுந்த மனிதனின் பெயர் பீமாராவ், எழுந்து நின்ற மனிதனின் பெயர் அண்ணல் அம்பேத்கர். அமெரிக்க நாட்டின் நீதிமன்றம் ஒன்று வழக்கொன்று நடைபெறுகிறது.
கருப்பர் இனத்தை சார்ந்த ஒருவன் தொடர்ந்த வழக்கு அது. அந்த வழக்கு என்ன தெரியுமா? ஐயா எதிர்கூண்டில இருக்கிறாரே, அவர் இந்த பெரிய நிலச்சுவாந்தார், நான் அவரிடம் வேலை பார்க்கிறேன், என் மனைவி என் பிள்ளைகள் அத்தனை பேரும் வேலை பார்க்கிறோம், இரவு பகலாக எங்களை அடிக்கிறார்கள், தாங்கிக் கொள்கிறோம், கடினமாக உழைக்க சொல்கிறார்கள், உழைக்கிறோம், இரவு பகல் என்று பார்ப்பதில்லை, ஆனால் சோறு கூட போடுவதில்லை, எங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தருவதில்லை, நீதிமன்றம் தலையிட்டு என் உழைப்புக்கு மட்டும் சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கு நீதிபதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ கேட்பது உரிமை, உரிமை கேட்கிற இனத்தில் நீ பிறக்கவில்லை. இந்த நாட்டில் சட்டத்தை பொறுத்தவரை நீ தட்டுமுட்ட சாமான்களைப் போல ஒரு பொருளே தவிர நீ மனிதன் என்ற உரிமை பெறாதவன் என்று தீர்ப்பு தருகிறார். அவன் பதறுகிறான். நீதிமன்றத்திற்கு நியாயம் கேட்க வந்த இடத்திலும் எனக்கு அநீதியா என்கிற போது இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத ஒருவன் கோட்டை எடுத்து தோளிலே போட்டுக்கொண்டு இனி நான் வழக்கறிஞர் தொழில் பார்க்க போவதில்லை, இந்த இனத்தை விடுதலை செய்ய போகிறேன் என்று வெளியே போன வழக்கறிஞர் தான் அமெரிக்க நாட்டின் அதிபராகிய அடிமை தலையறுத்த ஆப்ரஹாம் லிங்கன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன்? என்ன காரணத்தால் ஆப்ரஹாம் லிங்கனை, அம்பேத்கரை, காந்தியை உதாரணத்திற்கு அழைக்கிறேன் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருந்ததை இழந்து எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு கிடைத்தது பிழைப்பு, கொடுத்தது வாழ்க்கை, அடுத்தவர்கள் நிர்ணயித்ததுதான் நடைமுறை சட்டம் என்று பழகி போயிருந்த தமிழ் சமுதாயத்தில் ஒரு மனிதன் தோன்றினான். அந்த மனிதனின் சிந்தையிலே எழுந்த கேள்வி, இவர்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று. அப்படி அவர் யோசித்ததன் விளைவு என்ன நடக்கிறது என்றால், தம்பி அப்துல்லாவும் கலாநிதியும் மனுவும் சொன்னதைப் போல ஆராய்ந்து பார்க்கிற போது இந்த நாட்டில் எல்லோரும் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் மட்டுமே படிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், மற்ற எல்லோரும் ஆற்றல் இருந்தும் திறமை இருந்தும் ஆர்வம் இருந்தும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு விடிவு தேட வேண்டும் என்று முனைந்து நின்று அவர்களுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று தலையெடுத்து நின்ற முதல் மனிதன் டாக்டர் நடேசனார். இந்த பெயர் உங்களை சிலிர்க்க வைக்க வேண்டும். நடேசனார் என்ற காசி, நடேசனார் என்ற அந்த தலைவன் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த இயக்கம் இல்லை. 1912ஆம் ஆண்டு, 112 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணின் ஒரு மூலையில் தான் படித்தோம், வசதியாக வாழ்கிறோம் என்று கருதாமல் ஒடுக்கப்பட்டு கிடந்த தமிழர்களுக்கு உரிமை வேண்டும் என்று முதலாக இயக்கம் கண்டவருடைய பெயர் டாக்டர் நடேசனார். அவர்தான் இவர்களுக்கு உரிய முறையிலே சலுகைகளை, உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று ஆரம்பித்தார். அந்த அமைப்பினுடைய பெயர் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது. அதில் சில பேர் சேர ஆரம்பிக்கிறார்கள், ஆதரவு தர ஆரம்பிக்கிறார்கள், 10 பேர், 20 பேர், 30 பேர். அந்த காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் 2 உறுப்பினர்கள், 2 பேரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். அந்த 2 பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதிலே ஒருவர் பெரும் பணக்காரர். அவர் பக்கத்தில் இருக்கிற மயிலாப்பூர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிற போது அதற்காக 5000 ரூபாய் அந்த காலத்திலேயே தருகிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்துவிட்டு நாம் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறோமே, அங்கே போனால் மரியாதை கிடைக்கும் என்று போகிறார். போகிற போது அவர் வீட்டிலே வேலை பார்க்கிற ஒருவன் உள்ளே நின்று கொண்டு சொல்கிறான், நீங்கள் இதற்கு மேல் உள்ளே வரக்கூடாது. ஏன்? உங்களுடைய சாதியிலே பிறந்தவர்கள் கோயிலுக்குள் இந்த எல்லைக்குள் வரக்கூடாது. நான் தானே இதற்கு நடத்துவதற்கே காசு கொடுத்தேன், பணம் கொடுத்திருக்கலாம், ஆனால் உள்ளே வர முடியாது என்று சொல்லிவிட்டு இவரிடம் 5 ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர் கோபுரத்து உச்சிக்கு போகிறார். 5000 கொடுத்தவர் வெளியே நிற்கிறார். இது என்ன அவலம்? இதை நான் மாற்ற வேண்டுமே, என்ன செய்வது என்று புலங்கிய போதுதான் டாக்டர் நடேசனார் சொன்னார், ஐயா வாருங்கள், அதற்காகத்தான் நான் இயக்கம் ஆரம்பித்திருக்கிறேன். அப்படி வந்தவர் பெயர் பிடி தியாகராயர். மூன்றாவதாக முக்கியமாக வந்து சேர்ந்தவர் TM டாக்டர் நாயர். இந்த 3 தலைவர்களையும் மறக்காதீர்கள். நான் தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறேன், பேச்சு ஓட்டத்திலே சிலவற்றை சொல்ல நேர்கிற போது இது பின்னுக்கு போய்விடலாம் என்பதற்காக. இன்றைக்கு நீங்களும் நானும் யார் என்று யாராவது கேட்டால்
என்னை பார்த்து யார் என்று கேட்டால், நான் திருச்சி சிவா, நான் MABL படித்திருக்கிறேன், என் பின்னணி இது, என் உணர்வு இது, என் விருப்பம் இது, என் ஆர்வம் இது, என் கொள்கை இது என்றெல்லாம் சொல்வதற்கு மாறாக நான் ஒற்றை வரியில் சொல்வேன், நான் திமுக காரன். அந்த ஒரு பதிலில் எல்லாம் முடிந்து போகும். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கேட்பேன். இந்த அணிக்கு தொடர்பில்லாத மூத்தவர்கள் கூட இருக்கிறார்கள். இங்கே வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற தொழில்நுட்பவாதிகள் இருக்கிறார்கள். இந்த ஒலிபெருக்கிக்கு இணைப்பு தருகிறவர், விளக்குக்கு இணைப்பு தருகிறவர்கள் இருக்கிறார். அவர்களையும் சேர்த்து கேட்கிறேன், இந்த மண்ணில் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற 3 பேர் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? இந்த ஒரு கேள்விக்கான விடை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும். இப்போது பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற 3 தலைவர்களை சொன்னேன் அல்லவா? அவர்களுக்கு முன்னோடியாக இருந்த 3 பேர் தான் டாக்டர் நடேசனார், டாக்டர் TM நாயர், குட்டி தியாகராயர். நான் கரும்பலகை கேட்டது இதற்கு தான். நீங்கள் இது மாதிரி வகுப்புகள் நடத்துகிற போது இனிமேல் கையிலே ஒரு நோட்டு கொடுங்க. அதில் அவர்கள் அதையெல்லாம் எழுதி கொள்ள வேண்டும். இந்த பெயர்கள் மறக்கக்கூடாது, நிகழ்வுகள் மறக்கக்கூடாது. இது நினைவுக்கு வந்தால்தான், இது மறக்காமல் இருந்தால்தான் நாம் மீண்டும் வீழாமல் இருப்போம், மீண்டும் பலியாகாமல் இருப்போம். ஆக நான் ஏதோ 3 பெயர்களை சொல்கிறேன் என்பதல்ல. இவர்கள் பிறந்த காரணத்தால், இவர்கள் சித்திக்க ஆரம்பித்த காரணத்தால், உழைக்க ஆரம்பித்த காரணத்தால், ஒரு இயக்கத்தை உருவாக்கிய காரணத்தால் இன்றைக்கு நாம் எல்லாம் பட்டதாரிகளாக இருக்கிறோம், உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறோம், சாலையில் கம்பீரமாக நடக்கிறோம். எந்த தெருவில் நடக்கக்கூடாது என்றானோ அதே தெருவிலே குடியேறுகின்ற அளவிற்கு நம்மிடம் அவர்கள் வந்து நிற்கிற அளவிற்கு. ஆலயங்களிலே நுழையக்கூடாது என்றார்கள். ஆலயங்களிலே என்ன, நான் அர்ச்சகராகவே முடியும் என்று சட்டத்தை எழுதுகிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த பேர் இயக்கம். கலைஞர் என்ற ஒரு மாபெரும் தலைவன், அந்த தலைவனுடைய சிந்தனை ஓட்டத்தில் ஒன்றொன்றும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சாதாரணமாக இந்த திருவிளையாடல் புராணத்தில் எல்லாம் வரும், நிறைய கதைகள் வரும். அதிலே ஒன்று, சிதம்பரத்திற்கு நந்தன் என்ற ஒரு புலையன் இனத்தை சார்ந்தவன் ஆண்டவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக தன்னுடைய யாரிடமே சொல்லாமல், தான் வேலை பார்க்கிறவரிடம் கூட சொல்லாமல் சிதம்பரத்திற்கு தரிசிக்க போகிறான். போகிற போது, நீ கீழ் ஜாதியை சார்ந்தவன், நீ உள்ளே வரக்கூடாது என்று அங்கு இருந்தவர்கள் மட்டுமல்ல, நந்தி வழிமறிக்கிறது. இது புராணம். நந்தியே வழிமறிப்பதா என்று கேட்கின்ற நேரத்தில் திருவிளையாடல் புராணத்திலேயே பதில் வருகிறது. கடவுள் காட்சி தருகிறார் நந்தனுக்கு. நந்தனை போல் என் மீது பக்தி கொண்டவன் யாரும் இல்லை, சற்றே விலகம் பிள்ளாய் என்று நந்தியை விலகச் சொல்லி காட்சி கொடுத்தார். ஆக தடுத்தவர்கள் அங்கிருந்த அர்ச்சகர்களாக இருக்கலாம், நந்தியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவனுக்கு பேதம் இல்லை என்று விளக்கம் சொன்ன நேரத்தில் கலைஞர் என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவன் தோன்றினார், நந்தியை விலகச் சொன்னாரே தவிர நந்தனை உள்ளே வா என்று அழைக்கவில்லையே. இந்த சிந்தனை கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் சொன்னேன் அல்லவா 2-3 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு பெரிய நீண்ட வரலாறு என்று இதில் நான் முதல் பகுதியை சுருக்கிக் கொள்கிறேன். இந்த 3 தலைவர்களும் உருவாக்கிய அந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது பெயர் சரியாக இல்லை என்ற காரணத்தால் பார்ப்பனர் அல்லாத சங்கம் என்று மாறுகிறது. பார்ப்பனர் அல்லாத சங்கம் என்றால் ஒரு பிரிவினரை ஏதோ வெறுப்பதை போல தோற்றமளிக்கிறது என்று சிலர் கருத்து சொன்ன காரணத்தினால் அந்த இயக்கத்திற்கு பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று பெயர் வருகின்றது. மறந்து விடாதீர்கள், நம் இயக்கத்தின் ஆரம்பம் ஆணிவேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அந்த அமைப்பு மக்களிடம் கருத்து சேர வேண்டும் என்று நடத்தியதற்காக ஆங்கில இதழினுடைய பெயர் ஜஸ்டிஸ் என்பது. அவர்கள் தமிழிலும் பத்திரிகை நடத்தினார்கள், திராவிடன் என்று நடத்தினார்கள். அதே போல தெலுங்கிலும் நடத்தினார்கள். அப்போது இந்தியா, நம்முடைய தமிழகம் என்பது ராஜதானியாக இருந்தது. கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், கேரளம் இத்தோடு சேர்ந்து ஒடிசாவின் சில பகுதிகளும் சேர்ந்து இருந்த தமிழகத்தில் எல்லா மொழிகளிலும் பத்திரிகை நடத்த வேண்டும் என்ற பொழுது இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை பிரபலமானது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது மறந்து போய் எல்லோரும் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் நம்முடைய நீதி கட்சி என்பது. 1919ஆம் ஆண்டு இந்திய நாட்டிலே விடுதலை முழக்கம் அதிகமாக கிளம்பிய நேரத்தில்
அந்த உணர்வுகளை அடக்க வேண்டும் என்று இவர்கள் நமக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று விரும்பிய வெள்ளை அரசாங்கம் 2 பேரை இங்கே அனுப்புகிறது. மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் என்ற 2 பேரை அனுப்புகிறது. ஒருவர் இந்திய நாட்டுக்கான ஆங்கில நாட்டினுடைய பிரதிநிதி, இன்னொருவர் ஆங்கிலேய நாட்டில் நமக்காக இருந்த அமைச்சர். இந்த 2 பேரும் இங்கு இருக்கிற நிலைமைகளை ஆராய்ந்து ஒரு கருத்தினை தருகிறார்கள், ஒரு அறிக்கையை தருகிறார்கள். அந்த அறிக்கை இங்கே தேர்தல் நடத்தி ஆங்காங்கே இருக்கிற பிரதேசங்களில் அவர்களை ஆள வைத்து இந்த உள்ளாட்சி மன்றங்கள், அடிப்படை தேவைகள், கல்வி போன்றவற்றை நிர்வகிக்கிற உரிமையை அவர்களிடம் கொடுத்துவிட்டு முழு அதிகாரத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று கொடுத்த அந்த யோசனையின் பேரில் 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதை புறக்கணித்தது. நீதி கட்சி போட்டியிட்டு ஆட்சியிலே அமர்ந்து சற்றேறக்குறைய 17 ஆண்டுகளில் செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த சமூக நீதி போரில் என்று சொல்கிறார்கள் அல்லவா, போர் மட்டுமல்ல, வரலாற்று சாதனையில் மிக முக்கியம் என்பதற்கு நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். பெண்கள் இங்கு இருக்கிறீர்கள், எதிரேயும் இருக்கிறீர்கள். அமெரிக்க நாடு உலகின் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு, வளம் நிறைந்த நாடு, நாகரிகம் பெரிதும் பேசப்படுகின்ற நாடு. அந்த நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை தரப்பட்டது 1960 தான். ஏப்ரல் 1 என்பது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்தது முட்டாள்கள் தினம் என்பது. இனி தமிழர்கள் அதை சொல்லாதீர்கள். 1921ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நீதி கட்சி பெண்களுக்கு தேர்தலில் வாக்குரிமை தந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை மறந்துள்ளார்கள். அந்த ஆட்சி வந்ததற்கு பின்னால் தான் பேருந்திலே பயணம் செய்கிற போது அந்த பேருந்து சீட்டுக்கு பின்னால், கட்டண சீட்டுக்கு பின்னால் எழுதியிருக்கும், இதில் பஞ்சமர்கள் பயணம் செய்யக்கூடாது என்று இருந்ததை முறியடித்து எல்லோரும் பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று எல்லோரையும் சமூக நீதி என்ற பெயரால், சமூக விஞ்ஞானம் என்ற பெயரால் அவர்களுக்கு உரிமை தேடி தந்தது நீதி கட்சி.